அனுப்பியிருக்கேன். ஸோ மேக்சிமம் அப்படிங்கிறது நம்ம அதான் சொன்னேன், மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. யாருடைய வரிகள்? கவிமணி தேசிய விநாயக பிள்ளை. கவிமணி தேசிய விநாயக பிள்ளை. மாதவம் செய்திருந்தா மாத்திரம்தான் நீங்க மகளிராவே பிறக்க முடியும். ஏன்டா அப்படி பிறந்தோம்னு சொல்லி ஒரு நாளும் வேதனைப்பட்டுறாதீங்க. என்ன அதிகாலையில் எழுந்திருக்கிறதுல இருந்து குடும்ப விளக்கில் அழகாக சொல்லியிருப்பார் பாரதிதாசன், ஒரு பெண் அப்படின்றத எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இரண்டு விதமான பெண்களை அவர் ஒப்பீடு செய்வார். ஒன்று குடும்ப விளக்கு அப்படிங்கிறதுல ஒரு விளக்கு போன்றவள், வெளிச்சம் கொடுக்கக்கூடியவள், அந்த வீட்டுக்கு மாத்திரம் இல்லை சமுதாயத்திற்கு அப்படிங்கிறது. இன்னொன்று இருண்ட வீடு, அதுவே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மகளிர். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ வெற்றி தோல்வி அப்படிங்கிறதுல நம்ம வெற்றி அப்படிங்கிறது ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டும் படித்தவனாகிறான். ஆனால் ஒரு பெண் படித்தால் அந்த சமுதாயமே, அந்த குடும்பம் மாத்திரம் இல்லை, அந்த சமுதாயமே படித்த அந்த மாதிரி சமுதாயமாக மாறுகிறது. அதான் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாளில் ஒரு ஆஸ்பீசியஸ் டே. இந்த ஆஸ்பீசியஸ் டேயில் ஸோ விமன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் உள்வாங்கிக்குங்க. நாம் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு உயர்கிறோமோ அது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பெருமை தான். ஏன்னா பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு, பெண்ணடிமை தீராத நாட்டில் பெண்ணடிமை தீராத நாட்டில் மண்ணடிமை தீர்ந்த பாடில்லை. எந்த நாடு பெண்களை அடிமையாக வைத்திருக்கிறதோ அந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி காந்திஜி சொல்வாரு, இஃப் த விமன் ஆஃப் ஏஷியா வேக் அப், இஃப் த விமன் ஆஃப் ஏஷியா வேக் அப், தே வுட் டேசல் த வேர்ல்ட், தே வுட் டேசல் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆசியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் மாத்திரம் வேக்கப் ஆனாங்கன்னு வச்சுங்க. வேக்கப்னா எழுந்திருக்கிறது இல்லை, அந்த அறிவில் தேர்ச்சி அடைகிறது, எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத அடைகிறது. சரியா? அதே மாதிரி பொருளாதாரத்தில் முன்னேறுவது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல மேம் என்னாச்சுமா? வாங்க. இல்லை வேண்டாமா, வாங்க. சரியா? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம இந்தியா அப்படிங்கிறது அந்த சக்தி அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தையே நம்ம அரசு என்ன அறிவிச்சிருக்கு அப்படின்னா நாரி சக்தி. நாரி சக்தி. நாரி சக்தி அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா பெண்களை அதிகாரப்படுத்துவோம். ஸோ ஸ்வீட் எடுத்து கொண்டாடு. என்ன மேம்? ஸோ மேம் வந்தவுடனே காலையில் ஞாபகப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் அம்மா சாரி, ஆன்லைனில் படிக்கிறவங்களுக்கு எங்களால் ஸ்வீட் கொடுக்க முடியலை, எங்கள் ஸ்வீட் பரிமாறப்படுகிறது. சரியா? ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ஸோ நான் சொன்ன காரியம்தான், வாழ்க்கையில் நாம் ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று என்னென்னா, நம்ம அகாடமியில் மேக்ஸிமம் படிக்கிறது யார் தான்? விமன் கேட்டகரி தான் படிக்கிறாங்க மேக்ஸிமம். இல்லை போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். நேற்றுக்கெல்லாம் ஒரே ஒரு தலை மட்டும் வருது, கார்த்திகைங்கிற தலை. மிச்சம் எல்லாம் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மகளிரோட ஆதிக்கம் தான் இருக்குது. இதில் ரிசல்ட்லேயும் மகளிரோட ஆதிக்கம் தான் இருக்குது. ஏன்னா வருஷம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த +2 ரிசல்ட்ஸ் வரும்போது பாருங்கள், 10th ரிசல்ட் போது பாருங்கள். சரியா? கடந்த ஆண்டுகளைப் போல இந்த வருடமும் பெண்களே அதிக அளவில் தேர்ச்சி அப்படின்ற மாதிரியே வரும். ஸோ நம்மதுலேயும் அதிகமாக படிக்கிறது மகளிராக இருக்கிறதுனாலையும், இன்னொன்று அதில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா திருமணமானவங்க, ஸோ குழந்தைகளை பெற்றெடுத்தவங்க தான் அதிகமாக ரிசல்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பொறுப்புணர்வு அதிகமாக இருக்குது. இந்த பொறுப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஸ்வீட் எடுத்துக்கங்க. ஓகே, எல்லாருக்கும் மீண்டும் மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது. அந்த ரேவதியோட ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பிரின்சிபலாக இருந்த காலங்களில் அந்த பாட்டு நான் பாடுவேன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாட சொல்லுவாங்க. ஒரு பெண் அப்படிங்கிறது புயலாகி வர்றா, அந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளோ டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும், அதை தாண்டி வெளியில் வரும்போது இந்த சமுதாயம் நம்மளை எப்படி பார்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாச்சாம்மா? எல்லாரும் வாங்கிச்சாப்பா ஸ்வீட்டு? தம்பி கொடுக்கலையா மேம்? எனக்கு வசந்தன் எடுத்துக்கிட்டியாப்பா? சரி, ஓகேப்பா, தேங்க்ஸ் ஸோ மச். ஸோ எழுதிக்கலாம் இன்றைக்கி உண்டானதில். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி ரிசல்ட் எப்படிங்க? ரிசல்ட் இன்றைக்கி கூட நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு 6 மாவட்டத்தில் நம்முடைய விளம்பரம் வந்திருக்கு. தினமணி பேப்பர்லேயும் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி இன்றைக்கி அட்மிஷன் போடுறவங்களுக்கு 50% ஆஃபர் அப்படிங்கிற ஒன் டே ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன். பேப்பரில் வந்திருக்கு, 6 மாவட்டத்தில் வந்திருக்கு. சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, விருதுநகர், அருப்புக்கோட்டை, இந்த மாதிரி இதில் இன்றைக்கி சேர்றவங்களுக்கு, எல்லா எக்ஸாம் சேர்றவங்களுக்கு 50% ஆஃபர் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். சரியா? ஸோ ரிசல்ட்டை பிடிக்கணுங்கிறதுக்கு தான். ரிசல்ட் அப்படிங்கிறத பிடிக்கணும். காலையில் டெஸ்ட்டு எழுதிட்டீங்களா? எழுதியாச்சம்மா? ஆன்லைனில் கேட்குதாப்பா? ஆன்லைனில் இருக்கீங்களா?
உங்கள் எல்லாருக்கும் ஸோ இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த நாளில் தான் மார்ச் 8 அப்படிங்கிறது அந்த ஔவையார் விருது கொடுப்பாங்க நம்ம தமிழக அரசு. என்ன விருது கொடுப்பாங்க? ஔவையார் விருது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன். யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்களுடைய பேரு என்ன? சூசையப்பர். இல்லை, யாராவது ஒரு ஆள் எனக்கு தெளிவா தெரியுன்ற ஒரு ஆள் எனக்கு தெளிவா. அம்மா யாருமா சொல்லுமா? ராதிகா. யார் பேசுறது? யாரு? ராதிகா தானா? குரல் வேற மாதிரி இருந்துச்சு. பாஸ்டினா அப்படிங்கிறது சூசையப்பர். பாஸ்டினா சூசையப்பர். அவங்க தான் வந்து பாத்தீங்க சூசை ராஜ். பாஸ்டினா சூசை ராஜ் அப்படிங்கிறவங்க அவங்க எப்படி அழைக்கப்படுறாங்க? பாமா. பேசுங்க. பாமா. அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஔவையார் விருது. ஔவையார் விருது அப்படிங்கிறது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? நான் ஏற்கனவே நடத்திருக்கிறேன் தம்பிங்களுக்கு. சரியா? பழசா இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாவே ஔவையார் விருது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தினத்துல தான் அறிவிக்கப்படுகிறது. இதெல்லாம் நம்ம வந்து நடத்தி இருக்கிறோம். ஆனா அப்படியே அமைதியா இருக்கிறீங்க. மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு கூட ஒருத்தர் கிருஷ்ணகிரியில இருந்து ஒருத்தர் கால் பண்ணார். அந்த தம்பி அவர் வந்து பிரைவேட் ஜாப்ல இருக்கிறாரா. சார், உங்களுடைய அந்த மோட்டிவேஷன், நீங்கள் ஒரு பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ், அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸில் இடையில அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மோட்டிவேஷனை எங்களை ஜெயிக்க வைக்கும் சார். நாங்களாம் பொருளாதாரத்துக்காக எங்களுடைய சொந்த மாவட்டத்தை விட்டு மாற்று மாவட்டங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். 6:30க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்கிற தலங்களுக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் உங்களுடைய வார்த்தைகள் வந்து எங்களை தேற்றுவோம். நிறைய அது இன்ஸ்பயராக இருக்கும். அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்கும்போது அதே மாதிரி வினாடி நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணுறதில்ல. பட் இப்போ சமீப காலமாக வரல சார். அதே மாதிரி கால வகுப்புகள் அப்படிங்கிறது ஸோ இப்போ சமீப காலமாக வரல சார். அப்படி இருக்க வகுப்புகள்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஆர்வமாக இருக்கிறாங்களேங்கிறதுக்காக தான் நம்ம லைவ் கொடுக்குறோம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த தினந்தோறும் அப்படிங்கிற நடைபெறுகிற விடிய கால 5 மணி டெஸ்ட் அப்படிங்கிறத ஒரு காலம் ஸ்கிப் பண்ணாதீங்க. 5 மணிக்கே எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை நீங்கள் உண்டாக்கிக்குங்க. அதே மாதிரி வினாடி வினா அப்படிங்கிறது நேற்றைய தினம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே 30 பேர் தான் அட்டன் பண்ணாங்க. நிறைய அட்டன் பண்ணல. ஆனால் நேற்றைய தினம் அந்த வினாடி வினா அட்டன் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு அதிகாலை தேர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் எளிதாக இருந்திருக்கும். அதிகாலை தேர்வு 5 மணி தேர்வுங்கிறது அது எளிதாக இருந்திருக்கும். நான் 2 விஷயம் சொல்கிறேன். படிக்கலைனாலும் அட்டன் பண்ணுங்க. சரியா? தெரியும்னா சொல்லுங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கற்றலின் கேட்டலின் நன்று. திரும்ப 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 படிக்கும்போது அது படிக்கும்போது கூட இல்லை, திரும்ப 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 கேட்கும்போது சொல்லும்போது இதுதான் பரிச்சயமாகும். நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் உட்கார்ந்து படிக்கிறீங்கன்றதுல அதில் மேட்ரே கிடையாது. திரும்ப திரும்ப படிக்கணுமா சார் அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப படிக்கணும்லாம் கூடாது. ஒரு முறை படிக்கணும், திரும்ப 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 கேட்கணும், திரும்ப 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 சொல்லணும். கேட்கறதுலையும் சொல்றதுல தான் ரிசல்ட் இருக்கு. திரும்ப திரும்ப படிக்கிறதுல கிடையவே கிடையாது. வெற்றியோட ரகசியமே திரும்ப திரும்ப சொல்றதுலையும் திரும்ப திரும்ப கேட்கறதுலையும் தான் இருக்கு. கேட்டல் சொல்லல் அப்படின்னா என்ன சார்? ஒரு 2-3 பேர் உட்காந்துக்கிட்டு ஒரு குரூப் ஸ்டடியா பண்ணலாம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் படிக்கிறதே குரூப் ஸ்டடியா பண்ணக்கூடாது. நான் அடிக்கடி மாணவர்கள்ட்ட தான் சொல்றது உண்டு, படிக்கிறதே குரூப் ஸ்டடியா படிக்கக்கூடாது. அநேகர் வாங்க இன்னைக்கு ஒரு புது பாடம் படிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு புதுசாக வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 1 மணி நேரம் டைம் அலாட் பண்ணி படிச்சிடணும். இன்னைக்கு வந்து 8வது இயல் படிப்போமா அப்படின்னு சொன்னால் 8வது இயலில் குறைஞ்சபட்சம் ஒரு 6 பாடம் 5 பாடம் இருக்கா, 5 பாடத்தை ஒரு 1 மணி நேரத்தில் படிங்கப்பா. இண்டிவிஜுவல் படிக்கணும். அந்த இண்டிவிஜுவல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வினாடி வினாவா நீங்களா ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். நம்மளுடைய வினாடி வினா இருக்குது, அதை நீங்கள் கேட்டுக்கலாம். அப்போ அதிகாலை டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து வாரம் 3 நாள் அப்படிங்கிறது வந்து இந்த வினாடி வினா, அதுக்கப்புறம் வாரம் 2 நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்புதல் தேர்வு, ப்ரிப்பரேட்டரி ஆயத்த தேர்வு. ஏன்னா ஒரு நாளைக்கே 75 கொஸ்டின் வந்துடுது. அப்போ 10 நாள் வச்சிங்கன்னா 750 கொஸ்டின், 10 நாள் வச்சா 750. அது போக வாரத்தில் 2 நாள் அப்படிங்கிறது நமக்கு வந்து ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துடுது. அதில் ஒரு 150 அட்லீஸ்ட் ஒரு 150, அதில் ஒரு 300 கொஸ்டின் வந்துடுது. அப்போ 750 + 300 1050 கொஸ்டின் 10 நாளைக்கே சொல்கிறேன். அது கூடுமோ 10 நாளுன்றப்ப 2 வாரன்றப்ப ஸோ கூடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நல்லா படிச்சுங்க, திரும்ப திரும்ப நல்லா படிங்க, ரிசல்ட்டை வாங்குங்க. அம்மா சொல்லுங்க அஸ்வினி. சார் நான் காலேஜுக்கு வந்திருக்கேன் சார் ரெக்கார்ட் சப்மிஷனுக்காக. ஓகேம்மா, நல்லதுப்பா. சரிம்மா, ஓகேப்பா. சிங்கம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து மலைக்குகைக்கு 2 வார்த்தை சொன்னோம். ஒன்று பிளவம், இன்னொன்று முளை. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு தான் அது அச்சம். கலிங்க நாடு அப்படிங்கிறதோட போர் புரிந்த அரசன் யாரு?
முதலாம் குலோத்துங்கசோன். கலிங்க நாட்டோட போர் புரிந்த அரசன் யாரு? முதலாம் குலோத்துங்கசோன். முதலாம் குலோத்துங்கசோனுடைய படைத்தளபதி யாரு? கருணாகர தொண்டைமான். கருணாகர தொண்டைமான் எந்த படையோடு போறாரு? யானை படை. எந்த படை? யானை படை அப்படிங்கிறது போறாரு. கலிங்க போர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார். அப்படி பரணிக்கோர் ஜெயங்கொண்டார்னு சொல்லி பல பட்டடை சொக்கநாத புலவர், பல பட்டடை சொக்கநாத புலவர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தென் தமிழ் தெய்வ பரணின்னு பண்ணவர் ஒட்டக்கூத்தர். யாருங்க? ஒட்டக்கூத்தர். மூவருளா எட்டியது ஒட்டக்கூத்தர். போலி புலவர்ல ஒட்ட நறுக்கிடுறவர் ஒட்டக்கூத்தர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ நேரம் கருதி நான் வேகமா போயிடுறேன். கலிங்கத்து பரணி எந்த வகை இலக்கியங்கள் ஒன்று? சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை படம்? வகை சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறது. வேந்தர் யாரு? மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் யாரு? குமரகுருபர். குமாரசாமி பிள்ளைத்தமிழ் யாரு? முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் யாரு? குமரகுருபர். நீதிநெறி விளக்கம் யாரு? குமரகுருபர் அப்படிங்கிறது. கலிங்கத்து பரணியில் அமைந்துள்ள தாலிசைகள் எத்தனை? 99. வானில் முழுநிலவு அழகாக டேஸ் அளித்தது. இந்த டேஸ் முழுவதும் போற்றபடி வாழ்வது சிறந்த வாழ்வு மையம். அன்னவிடு தூது நிதிலை நடத்தியவர் மீராவுடைய இயற்பெயர் ராசேந்திரன். விடுதலை திருநாள் எனும் கவிதை பிழை எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? ஆசிரியர் மீரா. விடுதலை திருநாள் கவிதை இடம்பெறும் விடுதலை வீரர் யாரு? பகத்சிங்கோடு தூக்கிலப்பட்ட இருவர் யாரு? ராஜ்குரு சுகதேவ். எம்ஜிஆர் டேஸ் ஊரில் கல்வி பயின்றார். கும்பகோணம். பிறந்தது கேரளாவா? அவரை எல்லாரும் ஓகே பண்றீங்க, ரைட். கண்டியில பிறந்தாரு, சரியா? இலங்கையில கண்டியில பிறந்தாரு. ஸோ முதல்ல அவங்க பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு மைக்ரேட் ஆனாங்க. மறுபடியும் கும்பகோணத்தில் வந்து செட்டில் ஆனாங்க. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான விருது இவருக்கு என்ன விருது கொடுச்சு? பாரத் ரத்னா வாங்கியிருக்கிறாரா? யார் வாங்கியிருக்கா? ஒன்னாதான் வரும் பிரியா. எம்ஜிஆர் பாரத் ரத்னா விருது எந்த வருஷம் வாங்கினாரு? 89 இல்ல 88. 87 இறந்துருவாரு, 88 வாங்குறாரு. சொல்லணும், வயத்தில சொல்லணும். முதல் நாள் உட்காந்துருக்கீங்க, சொல்லணும். சரி, எம்ஜிஆருக்கு அழியாத பொருளை தேடி தந்த திட்டம் சத்துணவு அப்படிங்கிறது 1982. எத்தனையாவது உலக தமிழ் மாநாடு நடத்தினாரு? மாநாடு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் யாருடைய காலத்துல வந்துச்சு? எம்ஜிஆருடைய காலத்துல. எத்தனை ஏக்கர்ல? 1000 ஏக்கர். எத்தனை ஏக்கர்? 1000 ஏக்கர். அவர் பிறந்த ஆண்டு ஜனவரி 17. சரியாக வந்து 70 வயது. இறக்கும்போது அவருக்கு வந்து 70 வயது. ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 87 இறக்குறாரு. 87 அப்படிங்கிற டிசம்பர் 24 நினைக்கிறேன். திங்க் சோ. டிசம்பர் 24 ஞாபகம் வச்சுக்கோங்க. காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியவர் தான் யாரு? சத்துணவு திட்டத்தை கொண்டவர் யாரு? எம்ஜிஆர். காலை உணவு திட்டத்தை கொண்டவர் யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள். எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகத்து சென்னை பல்கலைக்கழகம். யாருடைய எதுக்கு வந்து அவருடைய பேர் வச்சிருக்காங்க? மருத்துவ பல்கலைக்கழகம். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது எந்தெந்த பஸ் ஸ்டாண்டுக்கு? சென்னை பஸ் ஸ்டாண்டுக்கும் அந்த மக்களுடைய மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வச்சிருக்காங்க. இவர் தோற்றுவித்த பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம். எம்ஜிஆர் சூட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையங்கள் சென்னை, மதுரை, நெல்லை. அறநெறி வாழ்பவர்கள் உயிரை கவரும் டேஸுக்கு அஞ்ச மாட்டார்கள். நம்மளே அஞ்ச மாட்டார்கள். நம்மன்னானது யமன். காலனாலும் யமன், அது மாறனாலும் யமன். சரியா? அறநெறி வாழ்பவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாருடைய வார்த்தை? தமிழ் 3000 என்று அழைக்கப்பட்ட நூல் இது. திருமந்திரம் எத்தனையாவது திருமுறை? ஸோ ஏன் அதுக்கு தமிழ் 3000 என்ற சிறப்பு பெயர்? 3000 ஆண்டுகள் 3000 பாடல்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சோம். நம்பர் என்றால் அடியார். சுல்தான் அப்துல் காதர் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார்? இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தவர் யார்? மஸ்தான் சாஹிப். சதுரகிரி, புறாமலை, நாகமலையில மலைப்பகுதியில் ஞானம் பெற்றவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாஹிப். நான் இதுவரை போரை கண்டதிலே ஆனால் அதிகமாக நடத்தி வெற்றி கண்டவன் என்று கூறியவர் யார்? தொண்டைமான். என்னங்க? தொண்டைமான் அப்படிங்கறது ஞாபகம் வச்சோம். வழிவரிசனர்கள் பாய்வரி வெங்கரி. வாங்க வரச்சணும், அவங்களுக்கு ஸ்வீட் கொடுங்க. வாங்க. எம்ஜிஆரோட பெற்றோர் அப்படின்னு சொல்லி அப்பா பேர் என்ன சொன்னா? கோபாலன். அம்மா பேர் என்ன? சத்யபாமா. என்னங்க? சத்யபாமா. எகிப்தோட தலைநகர் இது கெய்ரோ. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு? ஜெய்சங்கர். யாருங்க? ஜெய்சங்கர். எந்த திட்டத்தால உயர்கல்வியில் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு? புதுமை பெண் திட்டம். நல்லா பேசுங்க. புதுமை பெண் திட்டம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைய நாளாவது ஸ்பெசிபிக் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ சேர் இல்லையாம்மா, ஒரு சேர் கொடுங்கப்பா. மகளிர் தினம் அப்படிங்கிறத பொறுத்து சூப்பர்லேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. ஹையர் அபிஷியல் தெரிஞ்சு வச்சுங்க.
வேர்ல்டு வைட் யார் வந்து சாதனையாளர்களாக இருக்கிறாங்க மகளிரில்? ஏன்னா இது சர்வதேச மகளிர் தின விழா. தமிழ்நாடு மாத்திரம் வந்து புகழக்கூடாது, இந்தியா மாத்திரம் புகழக்கூடாது. வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ் யார் யார் இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர்ஸ் யார் யார் இருக்கிறாங்க, இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் சிஓ யார் யார் இருக்கிறாங்க, ஆர் மினிஸ்டர்ஸ் நம்ம இந்தியாவில் எவ்வளோ பேர் வந்து கேபினெட் மினிஸ்டர் விமன் கேட்டகரியில் வராங்க, ப்ளஸ் வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ் இந்தியாவில் யார் யாரெல்லாம் முக்கியமாக இருக்கிறாங்க, எத்தனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாதிச்சவங்க இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நிகர் ஜாஷி அப்படின்னு சொன்னாவே நீங்கள் தென்காசி, ஆதித்யா L1 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நேற்றைய தினத்தில் வச்ச டெஸ்ட்டில் யாராவது 100க்கு 100 இருக்கீங்களா? அதாவது 60க்கு 60 யாராவது இருக்கீங்களா? ஹரிகிருஷ்ணன் 60க்கு 60. கங்க்ராட்ஸ் தம்பி. ஹரிகிருஷ்ணன் 60ஆப்பா? ஹரிகிருஷ்ணன் 60க்கு 60. சிவகங்கா, கங்க்ராட்ஸ் ஹரிகிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹாவ் ஸ்கோர்டு ஃபுல் மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சிருங்க. ராதிகா ஃப்ரம் வேலூர், கங்க்ராட்ஸ்மா ராதிகா. ராதிகாவுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணலையா? கேட்குதா அங்கே பேசுறது? கை தட்டுறதாவது கேட்குதா? நம்ம ஒருத்தவங்க பாராட்டுறாங்கன்னா அது அப்ரிசியேஷன் அப்படிங்கிறத நாமளும் என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். சரியா? மதர் தெரசா சூப்பராக சொல்லியிருப்பாங்க, நிராகரிக்கப்படுற அன்பு அப்படிங்கிறது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்கிறாங்கன்னா தேங்க்யூ ஸோ மச், சேம் டு யூ அப்படி சொல்லணும். மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னா அதை ஏற்றுக்கணும். என்ன அந்த மாதிரி இருக்கிற விஷயம் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ ஸோ மச். 60க்கு 60 2 பேர், ஹரிகிருஷ்ணன் 2, ராதிகா. யாராவது 59? வர்ஷா ஃப்ரம் மதுரை, கங்க்ராட்ஸ்மா வர்ஷா 59. பிரீத்தி ஃப்ரம் சென்னை, பிரீத்தி கங்க்ராட்ஸ்மா. பிரீத்தி ஃப்ரம் சென்னை 59. தென் பாக்கியலட்சுமி தேவகோட்டை பிரான்ச், ஓகே அவங்க இல்லை. இப்போ கைவிளி 59ஆ? கைவிளிக்கு வாழ்த்துக்கள் 59. கைவிளிக்கு 59. சகாய டெல்ஃபினா தேவகோட்டை பிரான்ச் 59, கங்க்ராட்ஸ் சொல்லிடலாம். ஓகே ஃபைன். வேற நம்ம பிரான்ச்சில் நம்ம முதல்ல யாராவது அவுட் ஆஃப் 60க்கு 59? ஆனால் கொஷின்ஸ் வந்து பார்த்துக்குங்க. ஸோ எந்த மாதிரி கேட்டிருக்காங்க வச்சுன்னு. அம்மா நீங்கள் வாழ்த்துக்கள் அவங்க 2 பேருக்கும். மகளிர் தினத்தில் வந்திருக்கிறீங்கண்ணே. இப்போ தான் காலையில் பேசிகிட்டு இருந்தேன். அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது. உட்காருங்க ப்ளீஸ். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஆஸ்பீசியஸ் டே. நாம் ஜெயிக்கணும், சாதிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதான் சொன்னேன், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில். பாருனா உலகம். உலகத்தில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில். 8 அறிவினில். அந்த 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பில்லை. இளைப்பில்லை அப்படின்னு சொன்னால் குறைச்சல் இல்லை, உங்களை விட நாங்கள் எந்த இதுலையும் குறைச்சல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஏன்னா வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தாரா. அவ்வளோதான், இனிமேல் அவருக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? அப்படி இருக்கிற சூழல்ல நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய. ஸோ அதிகபட்சம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 24 ஆண்டுகளில் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர் பணியில் தொடர்ந்துட்டு இருக்கேன். அநேகர் வந்து சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அநேகர் மொராலஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க்ல வரக்கூடியவங்க. ஆனால் அவங்களுக்கு அநேக அந்த மாதிரியுடைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். வெளியிலே வர முடியாது. அது சமுதாயம் சார்ந்து, அதே மாதிரி திருமணமானவங்களுக்கு நிறைய பொறுப்புணர்வுகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் ஜெயிக்கிறாங்க. இந்த பிரீத்தி ஃப்ரம் சென்னை மார்க் வாங்க முடியுது. ராதிகா, ஸோ அவங்கெல்லாம் மேரீடு, தே ஹாவ் சில்ட்ரன். அந்த மாதிரி மேரீடாக இருக்குது, குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்போ கணவரை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், ப்ளஸ் மாமன் மாமியார் இருந்தால் அவங்கள பார்க்கணும். அவங்களால முடியல, வினாடி அட்டன் பண்ண முடியல. கேட்டால் பெரியவங்க எல்டர்ஸ், அவங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுக்கணும். இவ்வளோ இருக்குது. இந்த பக்கத்தில் நம்ம பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது மார்டினாவோட நேற்று பார்த்தீங்கன்னா மார்டினாவோட பையன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறான். அதையும் தாண்டி இருப்பா, அம்மா நான் வந்து படிச்சுக்கிறேன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம், வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் கடந்து தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ நல்லா படிச்சுங்க, எழுதலாம். இன்னைக்கு உண்டான பாடம். இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய பாடம் 8ஆம் வகுப்பு அப்படிங்கிறதுல 8வது இயல். இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க 2 பேரும். இன்னையிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ பழையதாக இருக்கக்கூடியவங்க நல்லா படிச்சுங்க. 8ஆம் வகுப்பு 8வது இயல். தமிழில் தான் 100க்கு 100 படிக்கணும். தமிழில் 100க்கு 100 படித்தா மாத்திரம்தான் நீங்கள் ரிசல்ட் இந்த வருஷம் அடித்து போக முடியும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து தமிழ். 2வது ப்ரிஃபரன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். 25க்கு 25 எடுத்தே ஆகணும். 3வது ப்ரிஃபரன்ஸ் யூனிட் 8, 9. அதுலேருந்து ஒரு 20 அப்படிங்கிற கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாலிட்டி, அதுலேருந்து குறைஞ்சபட்சம் 15லேருந்து 20. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரணும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் வரணும். முதல்ல இந்த 165 தமிழில் 100, மேத்ஸில் 25, யூனிட் 8, 9ல் ஒரு 30. சரியா? அட்லீஸ்ட் ஒரு 20. அதுக்கப்புறம் பாலிட்டியில் ஒரு 20 அல்லது 15.
ஸோ 160லேருந்து 165 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். 8வது இயலில் 3வது பாடம் அயோத்திதாசருடைய சிந்தனைகள், பேஜ் நம்பர் 172. அயோத்திதாசருடைய சிந்தனைகள், பேஜ் நம்பர் 172. ஸோ நல்லா படிங்க. தமிழில் 8ஆம் வகுப்பு இன்னையோட முடிஞ்சிடும். இன்னைக்கு முடிச்சோம் அப்படின்னு சொன்னால் வருகிற சனிக்கிழமை நாளை வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட். 8ஆம் வகுப்பு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறத எழுதணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் திங்கட்கிழமை இந்த 7, 8, 9ங்கிறத எழுதணும். யூனிட் 9 அப்படிங்கிறது பெரிய பாடம், வாஸ்ட் ஏரியா. யூனிட் 9ல் நமக்கு முக்கியமாக தமிழ் நாடோட புவியியல் கூறுகள் அது வந்து எப்படி வந்து இருக்குது, அதோட பொருளாதார தாக்கம் எப்படி இருக்குது. இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குது. எதில் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றுமதி குறியீடு அப்படிங்கிறதுல. என்ன குறியீடு? ஆமாம், அந்த எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் நம்ம தான் இருக்கிறோம். புத்தாக்கம் புரிதல், இன்னோவேஷன், அதில் நம்ம தான் நம்பர் 1ல இருக்கோம். அதே மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்த்ததில் குளோபல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது, எக்கனாமிக் குளோபல் இண்டெக்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டார் இண்டெக்ஸ், அதில் நம்ம தான் நம்பர் 1ல இருக்கிறோம். குளோபல் மீட் 2025 தமிழ்நாடு தான் ஹோஸ்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இயர் 2025 அப்படிங்கிறது நடத்த போகுது. ஸோ இப்படிப்பட்ட தமிழ்நாடு இதில் சிறந்து விளங்குறதுக்கு நம்முடைய புவியியல் கூறுகள், எக்கனாமிக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். இப்போ 1,30,058 சதுர கிலோமீட்டர் இந்தியா தமிழ்நாடு. நம்ம பரப்பளவில் வந்து 11வது இடத்துல இருக்கிறோம். எத்தனை இடத்துல இருக்கோம்? 11வது இடத்துல இருக்கிறோம் பரப்பளவு. அப்போ நம்மளை விட ஒரு 10 ஸ்டேட் முன்னாடி இருக்கிறான். ஏரியாவில் நம்மளை விட கூட இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ராஜஸ்தான், பரப்பளவுலேயே ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு? ராஜஸ்தான். ஆனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவில் 7வது இடத்துல இருக்கு. நம்மளை விட 6 நாடுகள் முன்னாடி இருக்காங்க. ஆனால் நாம வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் 5வது பெரிய நாடாக வளர்ந்துருக்கிறோம். அது 140 கோடி மக்கள் வச்சுக்கிட்டு, எண்ணெய் வளம் இல்லாமல் இருந்துட்டு, எண்ணெய் வளம் சொல்லப்படுது இல்லை, 140 கோடி மக்கள். அப்போ எந்த அளவுக்கு ஒரு நாடு வந்து யார் வந்து மக்கள் தொகையில் குறைவாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவது என்பது வந்து அது ஈஸி டு அச்சீவ். பட் நம்ம வந்து மோர் பாப்புலேஷன், நம்ம 140 கோடி ஜனங்கள் இருக்கிறோம். உத்தரப்பிரதேசில் மாத்திரம் 19 கோடி பேர் இருக்கிறான். நம்பர் 1 ஸ்டேட் இன் பாப்புலேஷன் உத்தரப்பிரதேஷ். அப்படி இருக்கிற ஒரு மாநிலத்தில், அப்படி இருக்கிற ஒரு நாட்டில் நம்ம பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவது என்பது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஈஸி டாஸ்க். அது ஈஸி கிடையாது. அதுலேயும் நம்ம 5வது இடம் எடுத்துருக்கிறோம். அடுத்து 2047 100வது சுதந்திர தின விழா கொண்டாடும் போது ஸோ அவர் அந்த நம்முடைய அந்த குளோபல் இண்டெக்ஸில் நம்ம வந்து 3வது இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வச்சிருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த பாடம் படிக்கணும் அப்படிங்கிறது. 10 மணி சரியாக நான் 11:30க்கு முடிக்கிறேன். 8வது இயல் முடிச்சிருவோம், 9வது இயல் முடிச்சிருவோம். 11:30க்கு அப்புறம் ஒரு பிரேக். 9வது யூனிட்ல தமிழகத்தினுடைய ஜியோகிராஃபி படிச்சிருக்கோம். ரொம்ப முக்கியமான பாடங்கள், நல்லா படிங்க. எழுதிக்குங்க. அயோத்திதாசருடைய சிந்தனைகள். சரியா? அயோத்திதாசர் இவரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சமூக சீர்திருத்தவாதியில் வராரு. குறிப்பாக ஒடுக்கப்பட்டோர் அப்படிங்கிறதவங்கள கொண்டு வந்தவர் இவர். சமூக மாற்றம் காணக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர் இவர் தான். சாதியற்ற தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்களை அழைச்சார். தமிழன்னாவே சாதியற்றவன் அப்படிங்கிற கூற்றுக்கு சொந்தக்காரர் யாரு? அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இவரும் சென்னை, எழுதி வச்சுங்க. 1000 விளக்கு, ஏற்கனவே மாப்போ சிவஞானம் அவரை பத்தி பார்த்தோம், மாப்போசி. ஸோ இவர் ஞாபகம் வச்சுக்கணும். அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சென்னை அப்படிங்கிறதுல 1000 விளக்கு அப்படிங்கிற தொகுதியில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இவர் பிறந்த வருஷம் 1845. இவர் பிறப்பு அப்படிங்கிறது 1845. சென்னையில தான் 1000 விளக்கு. நல்லா சொல்லிட்டே எழுதணும், மனசுக்குள்ள எழுதணும். சரியா? மனசுக்குள்ள எழுதணும்னு சொல்றேன், நோட்டில் எழுதணும்ல, மனசுக்குள்ள எழுதணும். நல்லா சொல்லி பார்க்கணும். நல்லா திரும்ப சொல்லி பாருங்க, திரும்ப எழுதி பாருங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கவனிச்சிங்க. அயோத்திதாசர் பிறந்த அந்த மாவட்டம் எது? சென்னை. அவருடைய 1000 விளக்கு தமிழக அரசு அறிவிச்சாங்க. வட சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நான் இது மணிமண்டபம் கட்டித்தரோன்னு சொல்லி, அப்புறம் எதிர்ப்பு கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் 1000 விளக்கு அவர் பிறந்த தொகுதியிலேயே நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படி மாதிரி சொன்னாங்க, வச்சாங்க. பிறப்பு 1845. இயற்பெயர் காத்தவராயன். இயற்பெயர் வந்து இவருக்கு காத்தவராயன் அப்படிங்கிற பெயர் உண்டு. இவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படிங்கிற பறையர் அப்படிங்கிற இனத்தை சார்ந்தவர். இவருடைய குலம் வந்து பறையர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சித்த மருத்துவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இவர் வந்து ஒரு ஒரு டாக்டர், சித்தா டாக்டர். அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சென்னை 1000 விளக்கு அப்படிங்கிற தொகுதியில் அவர் பிறந்திருக்கிறார்.
1000 விளக்கு அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஃபேமஸான தொகுதியாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இளமை காலம் அப்படிங்கிறது சாதிய அடக்குமுறைகள். இவரும் சரி, ரெட்டமலை சீனிவாசனும் சரி, டாக்டர் அம்பேத்கரும் சரி, இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் தமிழகத்திலையும் ஸோ அந்த சாதிய ஒடுக்குமுறைகளை கையாண்டவங்க. அதற்காக அவங்க சமூக சீர்திருத்தவாதியாக மாறுறாங்க. இவர் யாருக்கு முன்னோடின்னு கேட்டால் பெரியாருக்கு முன்னோடி. இந்த சமூக சீர்திருத்தத்தில் பெரியார் வந்து 2 பேரை ரோல் மாடலாக எடுத்துக்குவார். அதில் ஒருத்தர் அயோத்திதாச பண்டிதர். பெரியார் 2 பேரை நான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவார். அதில் ஒருத்தர் இந்த அயோத்திதாச பண்டிதர். பிறந்த வருஷம் தீபிகா. 2002 2002 நிகழ்வுகளை சொல்லுங்க. 2002 ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம். நீங்க பிறந்த வருஷத்தை சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம். இங்க வரேன். நீங்க பிறந்த வருஷத்தை சொல்லுங்க. 91 சொல்லுங்க. அடுத்தவங்க சொல்லும் போல ஈஸியா இருக்கும். நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 என்னது? நியூ எக்கனாமிக் பாலிசி, புதிய பொருளாதார கொள்கை. உங்களுக்கு ஒரு இன்டர்வியூல போகும்போது உங்க பிறந்த வருஷம்னு சொல்லி கேட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை கேட்டுருவான். இப்ப 2002 அப்படின்னு சொன்னாவே நம்ம சொல்லலாம் 86வது சட்ட திருத்தம் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லக்கூடியது. 51 அப்படிங்கிறது வந்து கடமைகள்ல. 21 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் டு அந்த மக்களுடைய எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷன் 21A. அதுக்கப்புறம் 45ங்கிறது டிபிஎஸ்பி. இது எல்லாமே எந்த வருஷம் தான்? 2002. கோத்ரா ரயில் இருப்பு சம்பவம் எப்ப? 2002. பில்கிஸ் பானு சொன்ன இல்லையா ஏற்கனவே, பில்கிஸ் பானு அது வந்து 2002 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏகப்பட்ட விஷயம். கல்வி பெறும் உரிமை சட்டம் 2002, கல்வி பெறும் உரிமை சட்டம் 2002. ஸோ இவர் 1845. யாரு? அயோத்திதாச பண்டிதரோட இயற்பெயர் என்ன? ராயன். நிச்சயமா சொல்ல முடியும். பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயமாகறவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த 60க்கு 60 எடுத்துட்டாங்க. 60க்கு 60 எடுத்தாச்சு. 50க்கு கீழே எடுத்தவங்க ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நான் 50 அண்ட் பிலோ. 50க்கு கீழே எடுத்தவங்க ரக்கமலா எவ்வளோ மார்க்குமா? 50 தானே? எக்ஸாக்டாக 50. தம்பி சொல்லுங்க ரியாஸ். 49. 49. 50 அதான் லாஸ்ட் மார்க்காக இருக்கும். அதான் லாஸ்ட் மார்க்கா? 49 தான் லாஸ்ட் மார்க்கா? 48 47 இருக்கீங்களா? இருக்கீங்களா? சரி. அப்போ மோரலஸ் வந்து 50+ வந்துட்டீங்க எல்லாரும். அப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் தான். நான் ஒரு இயலாக வைக்கிறோம். காலையில் அதிகாலையில் ஒவ்வொரு இயலாக. நான் 5 மணிக்கே அல்லது நான் அனுப்புன ஒரு 10 நிமிஷத்துலேயே நான் வந்து கொஸ்டினை பார்த்துட்டேன்றவங்க கை தூக்குங்க. பரவாயில்ல பரவாயில்ல. 6 மணிக்கு மேலே எக்ஸாம் எழுதுனவன்றவங்க கை தூக்குங்க. மனசாட்சி அடிப்படையில் 6 மணிக்கு மேலே மேக்ஸிமம். 5 மணியை பார்க்க முடியல. ஆனால் நம்ம ரூல் என்ன? 5 to 11. புதுசாக வந்தவங்கள அம்மா உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புது ஸ்டூடெண்ட் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. மகாலட்சுமி கண்டனூர். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் படிச்சிருக்கீங்க. சரி, அது டிகிரியில் வருதா? பரவாயில்ல. அது ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் வருமோ? B.VOC ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் வரக்கூடிய பாடம் படிச்சிருக்கிறீங்க. பரவாயில்ல. மகாலட்சுமிக்கு வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். சரி, இப்போ வந்து உங்களுக்கு என்ன எய்ம்? டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இல்லை எனி அதர் எக்ஸாம்ஸா? டிஎன்பிஏ குரூப் 2வும் குரூப் 4ம் ஆல்ரெடி அப்ளைடு. குரூப் 4 என்னைக்கு எக்ஸாம்? ஜூன் 9 அப்படிங்கிறது ஆக்சுவலாக இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்குது தெரியுமா? எவ்வளோ நாட்கள் இருக்கு எக்ஸாம்? ஓ பார்த்துட்டீங்களா? 95 days லெஃப்ட். 93யா? ஏன் தப்பா போட்டிருக்காங்களா? 93 நாள் இருக்கா. சரியா? தப்பா போட்டிருக்காங்க. பண்ணுவார் அது வந்து. ஸோ இதுவும் இல்லாமல் இருக்குது. இதை பாருங்க. இதெல்லாம் வந்து நான் தான் நேற்று கூட சொன்னேன். தப்பா வேறு மாற்றிப்பாங்க. சரி, மகாலட்சுமி வாழ்த்துக்கள். அனதர் ஒன் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. சத்யா ஃப்ரம் காரைக்குடியில் பர்மா காலனி. ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க? MBA. ஸோ UG என்ன படிச்சீங்க? BBA எங்கே படிச்சீங்க? ஆர்ட்ஸில். ஓகே, MBA பேங்கிங் மேனேஜ்மெண்ட்டா? பேங்கிங் மேனேஜ்மெண்ட். ஆஸ்பிரண்ட் என்ன ஆஸ்பிரேஷன்? இப்போ குரூப் 4 அப்ளை பண்ணியிருக்கீங்களா? பிடிச்சலாமா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, முயற்சி உடையார் முயற்சி. 90 நாள் போதுங்க தாராளமாக. 90 நாள் போதும். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 நாள் இருக்குது. அப்படி புரிஞ்சுங்க. 90 நாள் போதும். அழகாக அடிக்கலாம். ஆனால் என்ன ஒன்று, அந்த 90 நாளும் நம்ம உட்காரணும். சத்யா ஆல்ரெடி சத்யா ஸ்கொயர்
என்ன மகாலட்சுமி ஒன்று தான், மகாலட்சுமி யாரும் இல்லை. ஸோ சத்யா ஸ்கொயர் 2 சத்யா அந்த மாதிரி இருக்கிறது, 2 ராதிகா, 2 ராதிகாண்ணே, ராதிகா 2. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 90 நாள் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தவம் இருக்கணும். 5 மணிக்கு எந்திரிங்க. அறியோ அன்மேரிட் தானே? மேரிடா 2 பேருமே? பரவாயில்ல. குழந்தைங்க இருக்காங்களா? எல்லாம் எத்தனை இருக்கா? 1.5 வயசா? பரவாயில்ல. பாப்பா பொண்ணா பையனா? இல்லை பெரியவங்களாம் இருக்கிறாங்க. என்ன பெரியவங்களாம் இருக்கிறாங்க, கல்யாணம் ஆனவங்களாம் நிறைய இருக்கிறாங்க, குழந்தை இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இன்னும் கூடுதல் அக்கறை இருக்குது. இன்னைக்கு கூட நான் சொல்லியிருக்கிறேன், தங்கை யார், சரியா, மகள் யார், அம்மா யார், மனைவி யார் சொல்லியிருக்கேன் இல்லையா, தோழி யார், அனுப்பியிருந்தேன். உங்கள் காலையில் அனுப்பியிருந்தேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தேன், கடைசி வார்த்தை நம்ம தான் பார்க்க மாட்டோமே, அப்படியே பார்த்தாலும். மேம் சொல்லுங்க. பெண்ணின்றி அமையாது உலகு. சூப்பருங்க. நீரின்றி அமையாது உலகு சொன்னது யாரு? திருவள்ளுவர் சொன்னார். நீரின்றி அமையாது உலகு சொன்னது யாரு? திருவள்ளுவர் சொன்னார். பெண்ணின்றி அமையாது உலகு. சரியா? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஆவது அழிவது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆவது அழிவது, ஆக்கம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர், சிவராத்திரி, சரியா, பாதி சக்தி சிவன், சக்தி சிவன், சக்தியிலேயே சிவம் இல்லை, சக்தியிலேயே சிவம் இல்லை. நாரி சக்தி, நாரி சக்தினா பெண் சக்தி, பெண் அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அயோத்திதாசருடைய சிந்தனைகள் அப்படிங்கிற பாடத்தில் முதலாவது நம்ம பார்க்கறது அவருடைய பிறப்பு 1845. அவருடைய ஊர் அப்படிங்கிறது சென்னை. 1000 விளக்கு. இயற்பெயர் அப்படிங்கிறது காத்தவராயன். இவரை யார் ரோல் மாடலாக எடுத்துக்கிறாருன்னா பெரியார் இவரை ரோல் மாடலாக எடுத்துக்கிறாரு. ஸோ ரொம்ப முக்கியமானது அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு சித்த மருத்துவர். இவர் ஒடுக்கப்பட்டவருக்காக நிறைய போராடி இருக்கிறார். இவர் ஒடுக்கப்பட்டதுனாலே மறுபடியும் நீலகிரிக்கு பயணம். வெளியே இவர் எங்க போய் செட்டில் ஆனார்னா நீலகிரியில, நீல்கிரிஸ். இவர் செட்டில் ஆனது நீல்கிரிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீலகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம். ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்ல இந்த நீலகிரி அப்படிங்கிற ஒரு மாவட்டம் ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். நீலகிரி அப்படிங்கிறதோட தலைநகர் அப்படிங்கிறது வந்து உதகை, ஊட்டி அப்படிங்கிற இருக்கும். உதகை அப்படிங்கிற ஊட்டி. அதே மாதிரி கன்னியாகுமரி அதோட கேபிட்டல் சிட்டி வந்து நாகர்கோவில்ல இருக்கும். 38 மாவட்டங்கள்ல 2 மாவட்டம் மட்டும் அதோட தலைநகர் வேறு இடத்துல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீலகிரிக்கு சென்று படித்தவர் திருமணத்திற்கு பிறகு பர்மா, ஆஃப்டர் மேரேஜ், திருமணத்திற்கு பிறகு இவர் வந்து பர்மா போறார், மியான்மர், பர்மாவுக்கு போறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவருடைய ரொம்ப முக்கியமானது, இவருக்கு என்னென்ன மொழிகளில் புலமை அப்படின்னு சொன்னால் தமிழ், பாலி. ஏன்னா புத்த மொழி வந்து பாலி தான், பாலி மொழி தான் புத்தம். பௌத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு மொழி வந்து பாலி, பாலி மொழி அவர் படிச்சிருக்கிறார். அதே மாதிரி சான்ஸ்கிரிட், வடமொழி இவர் படிச்சிருக்கிறார். சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லக்கூடியது வடமொழி படிச்சிருக்கிறார். இங்கிலீஷ், ஆங்கிலம் படிச்சிருக்கிறார். 4 மொழிகளில் நல்ல புலமை இவருக்கு இருக்கு. பாலி மொழியில இருக்கு, வடமொழியில இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ்ல இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இவர் முக்கியமான நூல்கள் அப்படிங்கிறத பாருங்க. அவர் ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய நூல்கள் இலக்கியம், இலக்கணம், இலக்கியம் லிட்ரேச்சர் படிக்கிறார், இலக்கணம் படிக்கிறார், கணிதம் மருத்துவம் படிக்கிறார். ஸோ முக்கியமானவர் அயோத்திதாச பண்டிதர். அதிகமான கேள்விகள் கேட்பாங்க இவரை பத்தி, அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. இலக்கியம் படிச்சிருக்கிறார், இலக்கணம் படிச்சிருக்கிறார், கணிதம் படிச்சிருக்கிறார், மருத்துவம் படிச்சிருக்கிறார். அதே மாதிரி சமய தத்துவம், ரிலீஜியன் அவருக்கு பிடிச்சிருக்கு. ரிலீஜியன், இவர் எந்த ரிலீஜியனை ஃபாலோ பண்ணார் அப்படின்னா பௌத்தம். புத்தர் தான் அவருக்கு ரோல் மாடல். பௌத்தத்தை அவர் வந்து ஃபாலோ பண்றார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இவரை பத்தி சொல்லும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு 1907 1 பைசா தமிழன். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவருக்கான அடையாளம் இதுதான், 1 பைசா தமிழன் அப்படிங்கிறது 1907. பக்கத்துல கூடுதல் 1907 கூடுதல் INM அப்படிங்கிற சாப்டர்ல படிக்கும்போது சூரத் ஸ்பிளிட், சூரத் பிளவு 1907. சூரத் பிளவு அப்படிங்கிறது 1907. சூரத் ஸ்பிளிட் அப்படிங்கிறது 1907. ராஷ் பிகாரி கோஸ் அப்படிங்கிறது தலைமை, ராஷ் பிகாரி கோஸ் அவருடைய தலைமை. INC 2ஆக உடைதல், இந்திய தேசிய காங்கிரஸ் 2ஆக பிரிதல். ஷார்ட்டா எழுதிக்கணும், உங்களால் எவ்வளோ எழுத முடியுமோ எழுதிக்குங்க ஷார்ட்டா. கூடுதல் விஷயம்
1907 அப்படிங்கிறது சூரத் ஸ்பிளிட்டு. ராஜ் பிகாரி போஸ் தான் ஐஎன்சியோட லீடர். அப்போ இது சூரத் அப்படிங்கிறது குஜராத்தில் தான் இருக்கு. இது ரெண்டா பிரியுது, மிதவாதிகள் தீவிரவாதிகள். அதாவது மிதவாத தேசியவாதம், தீவிரவாத தேசியவாதம். மிதவாதிகள் அப்படின்னு சொன்னா மாடரேஸ்ட், தீவிரவாதம் அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட். மிதவாதம், ஸோ தீவிரவாதம். அந்த மிதவாதிகளுக்கு தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே, ஐஎன்எம் அப்படிங்கிறத நீங்க படிச்சுக்கணும். மிதவாதிகளுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. அந்த தீவிரவாதிகளுக்கு தலைவர் யாருன்னு கேட்டா திலகர், பாலகங்காதர திலகர். திலகர், பாலகங்காதர திலகர் ஞாபகம் வச்சுக்கணும். பாலகங்காதர திலகர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப ரொம்ப முக்கியமானது 1907 அவர் 1 பைசா தமிழன் அப்படிங்கறத எடுத்துக்கிறார். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து என்னன்னு கேட்பாங்க, வார இதழ், வீக்லி ஜேர்னல், வெனஸ்டே 1907 சென்னையில தான் 1 பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வார இதழ் அவர் தொடங்குறார். அதுவும் காலனா அப்படிங்கிற விலையில. காலனா, அணா, இப்பெல்லாம் அணா இருக்கும், காலனா 8 அணா அப்படின்னு சொல்லி இருக்கும். 25 பைசா காலனா, 25 பைசே. 1907 ஒரு பத்திரிகையினுடைய வாங்கும் சக்தி அப்படிங்கிறது வந்து காலனா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் பெயரை தமிழன் அப்படின்னு சொல்லி மாற்றுகிறார். தமிழன் அப்படின்னு சொல்லி மாற்றுகிறார். இவர் ஆல்ரெடி நம்ம வந்து 8th யூனிட்லயும் படிச்சிருப்போம். அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறவரை 8th யூனிட்லயும் படிச்சிருப்போம். முக்கியமான ஒருவர், சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அயோத்திதாச பண்டிதர் படிச்சிருப்பீங்க, கூடுதல் நிறைய படிச்சிருப்பீங்க. எழுதி வச்சுங்க, சரியான பாதை, சரியான பாதை, த ரைட் வே, சரியான பாதை, நேர்மை, சரியான பாதை, நேர்மை, மக்களுக்கு நீதி. இதுதான் இந்த ஜேர்னலோட முக்கியத்துவம். மக்களுக்கு அப்படிங்கிறது வந்து சரியான பாதையை காட்டணும், மக்களிடத்துல நேர்மை அப்படிங்கிறத விதைக்கணும், மக்களுக்கு சுடிஷியல் அந்த நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வார இதழோட நோக்கமாக இருக்கு அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறார். இது தமிழ்நாட்டில் மட்டுமின்றி எங்கெங்க போயிருக்கு, மைசூர், கோலார். மைசூர் ஃபேமஸ், ஏன்னா கர்நாடகாவோட முந்தைய பெயர் மைசூர் தான். எக்ஸாக்டா 1973 தான் அது கர்நாடகான்னு மாறும். மைசூரு அப்படிங்கிறது கர்நாடகா என மாற்றம் செய்யப்பட்டது 1973. கர்நாடகா என மாற்றம் செய்யப்பட்டது 1973. அப்ப மைசூர் அங்கேயும் போயிருக்கு இந்த பத்திரிகை. கோலார், கோலார் உங்களுக்கு தெரியும், தங்க வயல். கேஎஃப்சி, கேஎஃப்சியா, கேஜிஎஃப், கோலார் கோல்டு ஃபேக்டரி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்ப தங்கலான் அப்படிங்கிற திரைப்படம் கூட வருது. தங்கலான் அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அதுவும் அதை கேஜிஎஃப், அந்த கேஜிஎஃப் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ஆஸ்காருக்கு இப்பவே பரிந்துரை அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ எழுதி வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொன்னா, இவர் கோலார், ஹைதராபாத், ரங்கூன், ரங்கூன் அப்படிங்கிற ஒரு நாடு, ரங்கூன். தென் மலேசியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா. அப்ப வெளி மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் அவர்களுடைய பத்திரிகை அப்படிங்கிறது பயணம் செஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது இவர் என்ன சார் அப்படின்னு சொன்னா, பெண்கள் முன்னேற்றத்தில் அதிகமாக கவனம் செலுத்தியிருக்கிறார் அயோத்திதாச பண்டிதர். சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெற வேண்டும். எழுதி வச்சுங்க. கல்வி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு சம உரிமையை கொடுக்கும். நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் சூப்பரா சொல்லியிருப்பார், நான் ஒரு பெண் அப்படிங்கிற தலைப்புல. நான் ஒரு பெண், வாழ விடு, வளர விடு, சம உரிமை கொடு. யாரோட வரிகள்? நம்ம கலைஞர் சொல்ற. என்ன கலைஞர்? கருணாநிதி. கலைஞர் கருணாநிதி. நான் ஒரு பெண், வாழ விடு, வளர விடு, சம உரிமை கொடு. வாழ விடு ஃபர்ஸ்ட், அப்புறம் வளர விடு. வளர விடுன்னு சொன்னா அந்த குரோத் இல்லை, எல்லாத்துலேயும் பொருளாதாரத்தில் வளர விடு, சமூகத்தில் வளர விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அன்றைய காலங்களில் அப்படிலாம் கிடையாது. சரியா? ஆண் அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு மாத்திரம்தான் அதிகபட்சமான சுதந்திரம் இருந்துச்சு. பெண் என்பவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், 50 வயது மூதாட்டி கூட 5 வயது பையன் வந்தால் எழுந்து நிற்கணும், மரியாதை கொடுக்கணும். இப்படி ஆணாதிக்க சமூகம், மேல் ஜாவினிஸ்டிக் சொசைட்டி.
ஆண் ஆதிக்க சமூகம். ஆண்களுக்கு பாலிகாமி மேரேஜ் அப்படிங்கிறது அலௌடு, எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் பெண் அப்படின்னு சொல்லக்கூடியவ ஆண் இறந்துட்டா எரிச்சிடணும். இதுதான் பண்டைய கால இந்தியா. இதுதான் பண்டைய கால இந்தியா. 1828 அதுக்கு முன்னால சதி மற்றும் உடன்கட்டை ஏறுதல். 1829 கேன்சல். அப்படின்னா பார்த்துக்குங்க. இல்லைன்னா யாரும் இந்த ஒரு திருமணமானவங்க விடோவாக இருக்க முடியாது இப்போ உள்ள காலங்களில். அது மாத்திரம் இருந்துச்சுன்னா, அந்த ஆங்கிலேயர்கள் வரலை அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்பாக இந்தியா எப்படி இருந்துச்சு, ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகு எப்படி இருந்துச்சு, இஸ்லாமியர்கள் வருகைக்கு முன்பாக இந்தியா எப்படி இருந்துச்சு, இஸ்லாமியர்களுடைய வருகைக்கு பிறகு எப்படி இந்தியா வந்துச்சு, புத்திஸ்ட் தோன்றதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, ஸோ நம்முடைய மகாவீரர் தோன்றுவதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, அதையும் நீங்கள் அரசியல் அரைஞ்சு பார்க்கணும். ஏதோ விடுதலை திருநாள் அரக்கர்களிடமிருந்து நம்ம பெற்றுவிட்டோம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். பிஃபோர் இந்தியா இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இந்த இந்தியா எப்படி இருந்துச்சு, ஒரு பெண் அப்படிங்கிறவ எவ்வாறு மதிக்கப்பட்டார், கார்கி, மைத்ரேயி, அபலா, லோபமுத்ரா, விஸ்வவாரா, அசுவகோசா, ஒரு எண்ணிக்கையில் சொல்லலாம். பெண்கள் படித்தவங்களை சங்ககால பெண்கள்லாம் எண்ணிக்கையில் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் உயர்கல்வியில் சிறந்து விளங்குறாங்க, கல்வியில் சிறந்து விளங்குறாங்க, போட்டித் தேர்வுகளில் சிறந்து விளங்குறாங்க. கால் பதிக்காத துறைகளே கிடையாது. அப்படிப்பட்ட துறைகளை தான் சொல்றார் அயோத்திதாச பண்டிதர். சங்ககால பெண்டிரை போல நீங்களும் சுயமாக கல்வியில முன்னேறணும், சுயமாக பொருளாதாரத்தில் முன்னேறணும், அடிமையாக இருக்கக்கூடாது. எங்க அப்பா வந்து பணக்காரரு, எனக்கு வந்து நல்ல ஒரு பணக்கார கணவரை நான் திருமணம் செய்துக்கிட்டேன், அதனால நான் செக்யூருக்குள்ள இருக்கிறேன். ஆனி லூயிசா வாக்கர் விமன்ஸ் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு போயத்தில் அழகா எழுதியிருப்பாங்க. +2ல எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். நீங்க செகண்ட் போயம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனி லூயிசா வாக்கர், சி இஸ் ஃப்ரம் இங்கிலாந்து பட் செட்டில்டு இன் மும்பையில் பிறந்து இங்கிலாண்டில் போய் செட்டில்டு. ஆனி லூயிசா வாக்கர் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம், ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஆனாலும் அந்த வீட்டையே நாங்கள் ஒளிபர செய்கிறோம். ஒரு தெருவோரத்தில் கிடக்கக்கூடிய ஒரு புதரை போல தான் நாங்கள் இருக்கிறோம். கெட் க்ரோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிப்பார், கெட் க்ரோஸ். இப்போ தெருவோரத்தில் இருக்கக்கூடிய அந்த புஷ் ஆர் புதர், அதை வந்து யாரும் வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்கறது கிடையாது, அது யாரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பராமரிக்கிறது கிடையாது. மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் சரசரசன வளர்ந்து எல்லாருக்கும் நறுமணம் கொடுக்குது, எல்லாருக்கும் நறுமணம் கொடுக்குறது, போக்கில் வரத்தில் பசுமை தூண்டுது, நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்குது. அப்படி தான் நாங்களும் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், அண்டர் ஒன் ரோ வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சும்மா இருக்கீங்க, உன் மனைவி என்ன இருக்கிறா, என்ன பண்ணுறா, சும்மா இருக்கிறா, வீட்டில் தான் இருக்கா, சும்மா இருக்கிறா. ஏங்க அந்த சும்மா செஞ்சு வைப்போம், சும்மா தானே இருக்கோம், ஒரு யூடியூப்பில் வருது பார்த்து, யூடியூப்பாக ஃபேஸ்புக்காக தெரில, சும்மா தானே இருக்கிறோம், அப்படியே அந்த துணியெல்லாம் மடித்து வைப்போம், சும்மா தானே இருக்கிறோம், அப்படியே கொஞ்சம் அயன் பண்ணி வைப்போம், சும்மா தானே இருக்கிறோம், இந்த பிள்ளைக்கு வந்து பாத்திரத்தை கழுவி வைப்போம், சும்மா தானே இருக்கிறோம், சோறை சமைச்சு வைப்போம், சும்மா தானே இருக்கிறோம், என்ன போய் பிள்ளைய போய் கூட்டிகிட்டு வருவோம். இப்படி இதை சும்மா இருக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட அவங்க ஒரு 20-30 வேலைகளை அதில் வச்சுருப்பாங்க. பட் சம்பாத்தியம்ங்கிறது அவர் ஒரு வேலை பார்த்துட்டு வந்தவர், என்ன இதை கூட பண்ண மாட்டியா, வெளியில் போயிட்டு வரேன், எனக்கு எவ்வளோ டென்ஷன், எப்படி இருக்கு. ஸோ சொல்கிறார் அயோத்திதாச பண்டிதர், பெண்ணிய சிந்தனைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், எழுதி வச்சுங்க. அடுத்து என்ன சார் சொல்கிறாரு. ஸோ அயோத்திதாசருடைய வாழ்வு முறை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, எழுதலாம் வேணாம், இதெல்லாம் சும்மா கதையெல்லாம் நேரத்தை வீணடிக்கக்கூடாது, மக்கள் அனைவரும் அன்பு கொண்டு வாழணுமா, அன்பா வாழுங்க, கோபம் இருக்கக்கூடாது, பொறாமல் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, களவு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். சரி, ஒரு குடும்பத்தில் அன்பு மாறுதலும் இருந்தால் அக்குடும்பம் வாழும், ஊர் முழுவதும் அன்பு மாறுதலும் பெறும், ஊர்கள் அன்பு மாறுதலும் பெறுமானால் நாடு முழுவதும் அன்பு பெறும். இத்தகைய நாட்டில் புலியும் பசுவும், இது சொல்லப்பட்டது, எழுதி வச்சுங்க. இத்தகைய நாட்டில் அன்பும் அறமும் இருக்கிற நாட்டில் புலியும் பசுவும் ஒரே தரையில் நீர்த்துறையில் நீர் அருந்தும். அடிச்சுக்காது. புலியும் பசுவும் ஒரே துறையில நீர் அருந்தும். ஆனா மனுஷன் கூட சரி, மக்கள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீர் அருந்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனா மக்கள் நீர் அருந்த மாட்டான், மலத்தை கலப்பான், மலம் அப்படிங்கிறத கலப்பான். மனுஷன் குடிநீர்ல மலத்தை கலப்பான். சரியா, குடிக்கிற நீ என்னடா இந்த தரையில குடிக்கிற அப்படிங்கிறவா. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழும் முறை அன்பும் அறனும் இருக்கணும். அப்படி இருந்தா புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில தண்ணீர் அருந்தும் அப்படின்னு சொல்றார். இது முக்கியமானது. அவரை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இல்லாமை காரணம் கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை, குடிகள் இல்லாமையே என்று கூறுவதல். ஓகே, சமத்துவத்தை பத்தி இவர் பேசுறார். அயோத்திதாச மக்கள் அனைவரும் சம உரிமை பெற வேண்டும்ன்றார். சம உரிமை எந்த அடிப்படை உரிமையில வருது? அடிப்படை உரிமை ஆர்டிகல் 14, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. எந்த சட்டத்தில் வருது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 14 வருது. யாரையும் பாகுபடுத்தக்கூடாது, இதுல வருது. 15 வருது. இடஒதுக்கீடு கொடுக்கணும், இதுல வருது. 16 வருது. தீண்டாமை ஒழிக்கணும், இதுல வருது. 17 வருது. பட்டங்களை ஒழிக்கணும், இதுல வருது. 18 வருது. இப்ப 14 இருந்து 18 தான் இங்க வந்து சமத்துவத்தை சொல்லுது, ஈக்குவாலிட்டியை சொல்லுது. 14 எல்லாரும் சமானது,
15 யாரையும் பாகுபடுத்தாத, சாதி அடிப்படையிலையோ மத அடிப்படையிலையோ இன அடிப்படையிலையோ மொழி அடிப்படையிலையோ நிற அடிப்படையிலையோ கலாச்சாரம் பண்பாடு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. 17 அப்படிங்கிறது தீண்டாமை ஒழிக்கணும்னு. தீண்டாமை அப்படின்னா அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டி அப்படின்னா இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஒரு பர்டிகுலர் காஸ்ட் கிடையாது. இங்கே எல்லாத்துலேயும் அன்டச்சபிள்ஸ் இருக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்டச்சபிள்ஸ் இருக்கு. அன்டச்சபிள்ஸ் அப்படின்னா தீண்டாமைங்கிறது ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது அந்த தீண்டாமை அப்படிங்கிறது. புரியுதா? எல்லாருக்கும் இருக்கு. ஸோ அதை வந்து அவர் எதிர்க்கிறார். பாருங்க, என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாத்துரையும். சொன்னவர் பெரியார். பெரியார் வந்து 2 பேரை ரோல் மாடலாக எடுத்துக்கிறார். ஒருத்தர் தங்கவயல் அப்பாத்துரை, இன்னொருத்தர் அயோத்திதாச பண்டிதர். தங்கவயல் அப்பாத்துரை அவரையும் ஞாபகம் வச்சுங்க. இன்னொருத்தர் அயோத்திதாச பண்டிதர். ராதிகா சொல்லுங்கப்பா, அயோத்திதாசர் பண்டிதர் பிறந்த வருஷம் 45. சென்னை 1000 விளக்கு. காத்தவராயர் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சொல்றாரு பாருங்க, கல்வியில அவருக்கு சம வாய்ப்பு கொடுக்கணுன்ற. ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் எல்லாத்துலேயும் எல்லா வகுப்பினரும் பிரதிநிதித்துவம் பெறப்பட வேண்டும். இந்து, பௌத்தவர், கிறிஸ்தவர், இஸ்லாமியர், ஆங்கிலேயர், இந்திய, ஐரோப்பியர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றார். சாதி அடிப்படையிலையும் அவனை பிரிச்சு வச்சுக்க கூடாது, மத அடிப்படையிலையும் எவனையும் பிரிச்சு வச்சுக்க கூடாது. எல்லாருக்கும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் அதிகாரத்திலையும் பங்கு பெற வைக்கணும் அப்படிங்கிறது அயோத்திதாச பண்டிதருடைய சிந்தனையா இருக்கு. அயோத்திதாச பண்டிதருடைய சிந்தனை. அடுத்து எழுதுங்க இவரை பத்தி முக்கியமானது இது சார். 1892 திராவிட மகாசன சங்கம். 1892ல திராவிட மகாசன சங்கம் அப்படிங்கறத அவர் தோற்றுவிக்கிறார். அம்மா சொல்லுங்கப்பா. இல்லையம்மா, 1892 தான். 1892. அம்மா சொல்லுங்க. அது வந்து மிஸ்டேக் தான். 1892 டெக்ஸ்ட் தான் நமக்கு கன்ஃபார்ம். 18 டெக்ஸ்ட் புக், பேஜ் நம்பர் 175. நம்ம ஆன்சரை கொடுத்துட்டு அங்கே ஆன்சர் கீழே தப்பாக இருந்தால் கூட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த எடுத்து நம்ம அனுப்பலாம். சோர்ஸ் இருக்குது நமக்கு. 175வது பக்கத்தில் டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு 1892 இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திராவிட மகாசன சங்கம் 1892. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அயோத்திதாசர் சுயராஜ்யம் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அவர் என்ன சொல்றாரு? சுயராஜ்யத்தை பொறுத்தவரை அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டும் இருக்கக்கூடாது. சுயராஜ்யம்ங்கிறது அதிகாரத்தை மாத்திரம் கைப்பற்றுறதா இருக்கக்கூடாது. சரி, என்னப்பா பண்ணணும்? சொல்யூஷன் சொன்னோம்ல, சமூக பொருளாதார வளர்ச்சியா இருக்கணும். சமூக பொருளாதார வளர்ச்சி. It is not only getting power but also, சரியா, to possess the economic and educational and சரியா social growth. மூணுமே அது இருக்கணும்ன்ற. மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது. மக்கள் மாறணுங்க. சாதியை ஒழிக்கணுங்க, மதத்தை ஒழிக்கணுங்க, மொழியை ஒழிக்கணுங்க, எல்லாரும் சமம்னு நினைக்கணுங்க, எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணுங்க, எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்கணுங்க. அப்பதாங்க வந்து சமுதாயம் அப்படிங்கிறது முன்னேறும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் ஒரு பண்டிதர், இவர் ஒரு புலவர், இவர் நாவலர், இவர் பேச்சாளர், இவர் எழுத்தாளர், பல முகங்கள் இவருக்கு உண்டு. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஒரு தனி மனிதரின் சிந்தனைகளால் மட்டும் அமையாமல் அகன்ற சமுதாயத்தில் விழிப்புணர்வையும் எழுச்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அயோத்திதாச பண்டிதருடைய சிந்தனை. இவருடைய எழுதிய நூல்கள் எழுச்சி. இதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். அயோத்திதாசர் எழுதிய நூல்கள். புத்தரது ஆதி வேதம். புத்தர் அவரோட ஆதி வேதம். நோட்ஸ் எடுங்க, நோட்ஸ் எடுத்து பழங்க. முக்கியத்துவம் திரும்ப திரும்ப படிங்க. அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அதிகபட்சம் ஒரு 20 தகவலுக்கு மேலே நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதா இருக்காது. தெரிஞ்சுக்க வேண்டியதான் 100 இருக்கும். மனப்பாடம் பண்ண வேண்டியது 20 தான். அதுக்குள்ளே இருந்தால் ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின். 1845 முக்கியம். சென்னை அப்படிங்கிறது முக்கியம். 1000 விளக்கு முக்கியம். சரியா? காத்தவராயன் அப்படிங்கிறது முக்கியம். அவரோட தாத்தா பேர் சொல்லலை, பட்லர் கந்தப்பன். வெளியே வச்சுங்க பக்கத்தில். பட்லர் கந்தப்பன் அப்படிங்கிறவரோட தாத்தா. இவர் தான் அந்த ஓலைச்சுவடிகள், திருக்குறளுக்கு உண்டான ஓலைச்சுவடியில் பூரா எல்லீஸ் துறையிட்ட போய் கொடுப்பார். டாக்டர் எல்லீஸ். அந்த எல்லீஸை கொடுத்து அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் அதை அச்சுக்கு கொண்டு வருவார். திருக்குறள் அச்சுக்கு கொண்டு வர மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் பட்லர் கந்தப்பன். பட்லர் கந்தப்பன். இவர் யாரு சார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதருடைய தாத்தா.
கிராண்ட்ஃபாதர். ஸோ அயோத்திதாசர் எழுதிய நூல்களில் முக்கியமானது ஆதிவேதம், புத்தரோட ஆதிவேதம். 2 இந்திரர் தேச சரித்திரம். இந்திரர் அப்படின்னு சொன்னாவே வயலும் வயல் சார்ந்த இடத்துக்கு வரக்கூடியவங்க, வயலும் வயல் சார்ந்த இடம். இந்திரருடைய தேச சரித்திரம். அடுத்து விவாக விளக்கம். விவாகம் என்றால் திருமணம் என்று அர்த்தம். விவாக விளக்கம். அடுத்து புத்தர் சரித்திரப்பா, புத்தரோட சரித்திரப்பா. ஏன்னா இவர் புத்தர் தான் அவரோட ரோல் மாடல். இவர் யாரை ஃபாலோ பண்ணார்னா புத்தரை தான் ஃபாலோ பண்ணார். டாக்டர் B.R. அம்பேத்கர் யாரை ஃபாலோ பண்ணார்னா புத்தரை தான் ஃபாலோ பண்ணார். அடுத்து திருவள்ளுவர், ஔவையார், அவங்களுடைய கோட்பாடுகளையும் அவர் விளக்கி இருக்கிறார். திருவள்ளுவருக்கு பிடிக்கும் போல ஔவையாரை பிடிக்கும் போல. ஔவையார் யாருடைய அவைக்கள புலவர்? அதிகமானவருக்கு என்ன கனி கொடுத்தாரு? நெல்லிக்கனி. அப்படிங்கிறது எங்க இருந்து பெற்றுக்கொண்டு வந்தார்? மலை உச்சியிலிருந்து. அது என்ன வகையை சார்ந்தது? கருநெல்லி. கருநெல்லியோட சிறப்பு என்ன தம்பி சொல்லுங்க? மணிமாறன் ஃப்ரம் சேலம். கருநெல்லியினுடைய சிறப்பு கருப்பாக இருக்கும், உருண்டையாக இருக்கும். ஏதோ ஒன்று சொல்லலாம்ல, சும்மா இருக்கிறதுக்கு. சம்திங் இஸ் பெட்டர் than nothing. கருப்பாக இருக்கும், அது உருண்டையாக இருக்கும், அது ஒரு கனி வகையை சார்ந்தது. சரியா? அது தின்னா அப்படியே வர பார்த்தீங்கன்னா எச்சி ஊறும். தின்னா என்ன பண்ணும்? எச்சி ஊறும். ரத்தம் ஊறுவதாக சொல்லப்படுகிறது. சரியா? அதோட இங்கிலீஷ்ல வார்த்தை ஹென்னா அப்படின்னு சொல்றோம். ஏதோ ஒண்ணுங்க, சம்திங். ஹென்னா இல்லையோ? ஆம்லா. சரி, ஆம்லா அப்படிங்க. சரி, ஹென்னானா அது மருதானியா? சொல்லு தம்பி. ரத்தம் நிறைய சுரக்கும். நீ பிட்டடிக்கிற, அதை நான் சொன்னது. நீ உன் சொந்த புத்தியை வச்சு சொல்லணும். சொந்த புத்தியை வச்சு. நீ தான் லூஸ் ஆகுன்னு சொன்னியா? லூஸ் ஆயிடுவோன்னு படிச்சிடாத. நிறைய ஏற்றிக்கிறாத. இப்பெல்லாம் படித்தா லூஸ் ஆயிடுவோம். நம்ம நிறைய படிச்சோன்னு வச்சுங்க, லூஸ் ஆயிடுவோம். இது புதுசாக இருக்கு. சரியா? லூஸாலாம் ஆக மாட்டோம். அதுக்கு நானும் ஒரு சான்று. உங்ககிட்ட எவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன்? 24 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். லூஸ் ஆகலை இன்னும். என்ன 24 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லா சப்ஜெக்டும் பேசிகிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கூடுதலாக சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சரியா? எல்லா இடங்கள்லையும் போய் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ஆகலை. ஸோ ஆக மாட்டோம் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சு. அயோத்திதாசர் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். தமிழக, இந்திய, தென்னிந்திய, ஆசிய. தென்னிந்தியங்க எழுதி வச்சுங்க. அவர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. சவுத் இந்தியா, தென்னிந்திய அந்தமாக இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டா நம்முடைய தலைவர் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர்லாம் ரொம்ப முக்கியமானவர். சரியா? அம்பேத்கருக்கு முன்னோடி, பெரியாருக்கு முன்னோடி. ஆனா அயோத்திதாச பண்டிதர் வரலாறுகளில் மறைக்கப்படுகிறார். எவ்வளோ ஒரு சமூக சீர்திருத்தவாதி பாருங்க, எவ்வளோ ஒரு கல்வியாளர் பாருங்க, எவ்வளோ அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. ஆனாலும் அயோத்திதாச பண்டிதர் அதிகபட்ச பறையர் சமூகம் அவரை கொண்டாடுங்க. அதிகபட்ச பறையர் சமூகம் வேற எங்கேயும் அவங்க கொண்டாடப்பட மாட்டாங்க. புரியுதுங்களா? வஉசிங்கிறது உலகமெல்லாம் கொண்டாடப்பட வேண்டியவர், இந்தியா ஃபுல்லாக கொண்டாடப்படையவர். அவங்கள பிள்ளைமார் அவங்க தான் கொண்டாடிட்டு போவாங்க. அவங்களுடைய வீடுகளில் அவங்களுடைய அந்த மாதிரியான அந்த சாதி கட்டமைப்புகளும் இருக்கும். காமராஜரையும் கொண்டு போய் நாடாரும் சேர்த்துட்டான். ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் ஒவ்வொரு சாதியாக்கிட்டான். சாதிய கட்டமைப்புகளை அரசியல்வாதிகளை கொண்டு போயிட்டான். அரசியல்வாதிகளை அவனை பயன்படுத்திட்டான் சூப்பராக. அதை மக்கள் அதுக்கு பழிகடாவாக ஆகுறாங்க. ஆனால் அயோத்திதாச பண்டிதர் எல்லா வீடுகளிலும் எல்லா ஊர்களிலும் இருக்கணும். சரி, அயோத்திதாசர் நடத்தி இதழ் இது ஒருமை தமிழ் எந்த வருஷம்? எதுங்க? 19 7. சரியா? ஒரு வயசா தமிழன் அப்படிங்கிறது சாதியற்ற தமிழன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம். கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசருடைய கருத்து. கைத்தொழில். நல்லா சொல்லுங்க, கைத்தொழில். அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது டேஸ். ஆழ்ந்த படிப்பா, அவருடைய வெளிநாட்டு பயணமா, இதழியல் பட்டறிவா, மொழி புலமையா? என்னங்க? ஆழ்ந்த படிப்பு. என்ன படிப்பு? ஆழ்ந்த படிப்பு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அயோத்திதாசனம் இருந்த அந்த பண்புகள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பாடம் 8ஆம் வகுப்பு அப்படிங்கிறதுல இயல் 8 அப்படிங்கிறதுல 4வது பாடம் துணை பாடம். 4வது பாடம் அப்படிங்கிறது துணை பாடம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும்